ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேபி ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேரட் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் 2 குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்லாம் ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கேரட்லாம் வெந்துட்டுருக்கு. ஒரு நைஃப் விட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை ஆவியில் கூட வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ வெந்த கேரட்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் 7th மந்த் பேபிக்கு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இன்னும் கூட தண்ணி வேணும்னா கூட சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், கேரட் பியூரி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அவல் பனானா பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வெள்ளை அவல் தான் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் சிவப்பு அவல் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். இது கொஞ்சம் திக்கான அவல் தான். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் சுடு தண்ணி விட்டு நான் ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால நம்ம பச்சை தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறதும் இல்லை. அதனால் சுடு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நான் சின்ன சைஸில் 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த வாழைப்பழத்தை சும்மா 1-2 பிச்சு போட்டுட்டு ஊற வச்சுருக்கிற அவல்லையும் அது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியே போதும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி ஆறுனதை கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம், கூட குறைய. 7th மந்த் பேபிக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான் இது. ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பம்ப்கின் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மஞ்சள் பூசணிக்காயை இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தை கூட இதை ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும். ஸோ தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை. இதை மூடி போட்டுட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், பூசணிக்காய் வெந்துருச்சு. ஒரு 7-8 நிமிஷம்தான் ஆச்சு. ஒரு கத்தியை விட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுக்கும்போது இது மாதிரி மிக்சியில் அரைச்சி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் போக போக நம்ம கையிலேயே மசிச்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பம்ப்கின் பியூரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய பேபி ஃபுட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.